வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சீலா மீன் ஒரு 6 பீஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். ஒரு பிளேட்டில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துப்போம். இதோட கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். 1.5 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துப்போம். இதோட கூட பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும். அதிகமாக தண்ணி விடாதீங்க, மசாலா ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த மீன் வறுவலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற அந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் தவாவில் ஒட்டாமல் வரும். நான் இன்றைக்கி சீலா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ இதே மசாலா வச்சு செய்யலாம். இந்த மசாலாவை மீனோட 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் 2 பக்கமும் தடவியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கலாம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் ஊற வச்ச மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பும்போது மீன் துண்டு உடையாமல் பொறுமையாக திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள், மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் அழகாக திருப்பி வருது. இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுவோம். மீன் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் தவாவில் விழாமல் அழகாக வந்திருக்கு. பாருங்கள், கட் பண்ணி சேர்த்த கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட கொட்டாமல் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நன்றி.